முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். 44,127 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல். ஆளுநரின் சுதந்திர தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி இடதுசாரிகள் மதிமுக கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் அமைதியை நிலைநாட்ட இடைக்கால அரசு தீவிர நடவடிக்கை. சட்டவிரோத ஆயுதங்களை போராட்டக்காரர்கள் 1 வார காலத்திற்குள் ஒப்படைக்க உத்தரவு. இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத் போட்டிகளில் பங்கேற்க 18 மாதங்களுக்கு தடை. ஊக்கமருந்து புகாரில் சிக்கியதால் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவிப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவு. வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சம்.